அதான் என்ன தங்கச்சி பாத்தியா? உன் தங்கச்சி இப்பதான் அந்த ஒயின் ஷாப்புக்கு வழி கேட்டு இப்படி போச்சு. தங்கச்சிக்கு ஒயின் ஷாப்புக்கு வழி சொல்லி அனுப்பிச்சியா? ஆமா. உன்னை என்ன பண்ண சேர்ப்பாரு? ஈரமா உனக்கு ஒரு டைலாக் கொடுத்தா பேசு. கேட்ட பொம்பளையே இப்படி வெட்ட போறீங்களே, ஒயின் ஷாப் போனவங்க தங்கச்சி என்ன பண்ண போறீங்க? அட கழுத, ஒயின் ஷாப் எத்தனை மணிக்கு திறக்கும்? 12 மணிக்கு திறக்கும். மணி 10 மணிக்கு வழி சொல்லி அனுப்பியிருக்க. 2 மணி நேரம் என் தங்கச்சி கால் வலிக்க நிக்கும். தங்கச்சி என்ன ஒரு பாசமான அண்ணன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் தங்கச்சிக்கு போன் போட்டு உங்களுக்கு என்னென்ன சரக்கு வேணுமோ வாங்கிட்டு சொல்றேன். வாத்தல என் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு இப்ப நான் காட்டுறேன். அம்மா விரும்பாயி எங்கம்மா போயிட்டு வர? இல்ல உங்களுக்காகத்தானா? புரியலையே கழுத. சாராயம் குடிச்சா உடம்பு கெட்டு போயிடுன்னு சொன்னாங்கண்ணா. அதனால தான் உங்களுக்காக போயிட்டு தண்ணி கலந்து எடுத்துட்டு வந்துக்கிறா தல. நம்பாதவள. தண்ணி கலந்தாம குடிச்சா வயிறு கெட்டு போயிருக்கானு. தண்ணி கலந்து சாப்பிடணும். வாட்டர் கட்டால குடுக்காத தங்கச்சி மத்தியில குவார்டர் வாங்கி குடுக்கற அப்பதான் இந்த தங்கச்சி. தங்கச்சி அழுவாதம்மா. அழுவலண்ணா. நீ ஏன் கழுத ஒயின் ஷாப் போன? பின்ன ஒயின் ஷாப் நம்ம வீட்டுக்கு வராதுண்ணா. அதான் நான் போனேன். நீ வாங்கிட்டு வந்த சரக்கு கீழே ஊத்து பாருமா. எங்கண்ணா? இந்த மாதிரி காமெடி சொல்லி பழகாத எத்தனை தடவை சொல்றது உன்ன? ஊருகட்ட கழுத. உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன். எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? எனக்கு அஜித் மாதிரி வேணும்ண்ணா. அதுக்கு நீ சாலினி மாதிரி இருக்கணும். ஐயா அப்ப அது வேணா. மாப்பிள்ளை கை நீட்டினா நடுங்கணும்ண்ணா. நடுங்கணும்னா அவன் பகல்லே குடிக்கிறவனா இருக்கணுமா? உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு கேட்டியானே, அப்படியே உன்னோட அந்த தங்கச்சிக்கு எப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு கேளு. எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? எந்த மாதிரி வேணும்? What guy you're searching for your boy, for your sister? I don't want. அண்ணே இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இது பாரதி ராஜா படமா? இங்க தமிழ்ல தான் பேசணும். தமிழ்ல தான் பேசுவேன். பேர் என்ன சொல்லு? பேர் சம்யுக்தா. சமயம் வரும்போது சொல்லலாம். இப்ப சொல்லு. சொல்லு, பயப்படாம சொல்லு. பேர் சம்யுக்தா. சமைச்சு விட்டாங்களா? ஏன் பேர் அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க அத்தைய பத்தி கேக்கல, உன் பேரை சொல்லு. இல்ல உங்களுக்கு பேர் அர்த்தம் வேணும்ல. இருப்பா சொல்லுமா. சம்யுக்தா ஹெக்டே. ஏமா எனக்கு ஹெட்வெட்லாம் இல்ல. நான் கான்செப்ட் போற கழுத மறந்துடுமா. அண்ணா யாருன்னு இவரு? கொஞ்சம் முன்னாடி வாமா. ஏமா வந்தவன் யாருன்னு தெரியாம வாங்கி போட்டு குத்திட்டு கேக்குறேன். கழுத பேத்துருவேன். வாங்க மாப்பிள்ள. அறுவலை என்ன வரும்போது வாயில கவிச்சிருவீங்க. வரும்போது மாப்பிள்ள வரும்போது நெப்போலியன் வாய்ஸ் வரட்டும். இப்ப வந்த வாய்ஸ் சொல்லுங்க. வரும்போது மட்டை பண்ணிட்டு வந்தேன். ஓ மட்டம் பண்ணிட்டு வந்தாரா? கொத்தனாரன் அவரு. மாப்பிள்ளை காப்பி கொடுமா. என் தங்கச்சால மட்டும் தான் முடியும். கவுத்தி வச்சு காப்பி எடுத்து வருவேன். ஆமா உன் தங்கச்சிக்கு பாட தெரியுமா? ஒரு பாட்டு எடுத்துக்கணுமா? அது அப்படி இல்ல. இதை நல்லா பாடுவான். இதை வச்சுதான் ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கான். எடுத்த உடனே பாட்டு பாட வேண்டிய எதுக்கு ஆதி வைக்கிற மாப்பிள்ள? அது ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கல்யாணத்துக்கு என்ன போடுவீங்க? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? பந்தல் போடுவோம், சீரியல் பல்ப் போடுவோம், சேர் போடுவோம், சவுண்ட் சர்வீஸ் போடுவோம், வந்து உங்களுக்கு பசிச்சா சோறு போடுவோம். இதை விட என்னையா வேணும்? நல்ல நகைச்சுவை இருக்குல்ல, சொல்லுவீங்களா? கல்யாணத்துக்கு எத்தனை சவரன் போடுவேன்னு கேட்டேன். மாப்பிள்ள எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான்.
நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? ஏன்னா அப்படி எல்லாருமே கேப்பனே என்னப்பா கேப்பனே அந்த பானையை உடைக்க சொன்ன உடைப்பியா? அண்ணா அந்த பானையை அடிக்க சொன்ன அடிப்பியா? இங்க இருந்து அந்த பழத்துல குதிக்க சொன்ன குதிப்பியா தாயி? குதிக்க மாட்டேன்னு. நான் குதிச்சு செத்து போயிட்டா நீ சந்தோஷமா இருப்பியானே? தட்ட மாத்து மாப்பிள போ. அப்புறம் என்ன தட்டம் அதைத்தானே நானும் சொன்னேன், போய் தட்ட இல்லையா? எங்க இருக்கு? இரு